எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இறைவனுக்கும் வைராக்கியம் இருக்கிறதா? நான் இருக்குன்னு தான் நம்புறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகேவா? நான் இந்த வருஷம் ஆகஸ்ட் வந்துச்சுன்னா நான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணி 15 வருஷம் முடிக்கிறேன். ஓகேவா? நான் சில தினங்களுக்கு முன்னாடி சொன்ன வீடியோலாம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அதாவது நான் ஃபினான்ஷியலாக கஷ்டப்படும் போது எல்ஐசி பாலிசியை பிரேக் பண்ணி அதில் வந்த காசெல்லாம் வச்சு அந்த நாட்களை ஓட்டியிருக்கேன். அந்த டைமில் நான் ஒரு டொனேஷன் கொடுத்துருக்கேன். அதாவது எங்களுடைய முகப்பேர் சென்டர் கட்டுறதுக்காக சிஸ்டர் கேட்டாங்க, நானும் கொடுத்தேன். அப்போது நான் இறைவன்கிட்ட சொல்கிறேன், இது எந்த அளவுக்கு நியாயம்? என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் க்ளோஸ் பண்ணி அதில் வர பைசா வச்சு குடும்பம் ஓடிட்டுருக்கேன். அதுலேருந்து நீ ஒரு 5000 எடுத்துன்னு போறியே, இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு. அடுத்த நாள் வானிலை பரமாத்மா சொல்லிட்டாரு, இந்த காசெல்லாம் நான் எடுத்துன்னு போக போகிறது இல்லை, நான் சாந்தி தமத்தில் ஒளிப்பொழியாக தான் இருக்கேன். நீங்கள் ஒரு கட்டிடம் கட்டிங்கன்னா நீங்கள் தான் அங்கே இருக்க போகிறீங்க. இது எனக்கா வரப்போகுது. யார் ஒருத்தர் இந்த நம்பிக்கையே இல்லாமல் திருப்தியே இல்லாமல் ஏதோ வைத்தறிச்சலோட கொடுக்குறாங்களோ அவங்க காசை நான் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டார். இது நடந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே நடந்தது. இன்றைக்கி நான் ராஜயோகத்தில் 15 வருஷமாக இருக்கேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பெருசாக பணத்தால் டொனேஷன் கொடுக்கவே முடிஞ்சது கிடையாது. இதை தான் நான் நம்புகிறேன். இறைவனுக்கும் பயங்கரமான வைராக்கியம் இருக்குது. நம்ம சாதாரணமாக மனிதர்களுக்கிடையே பாருங்களேன், யார்கிட்ட பேசலன்னு வச்சுக்கலாம், ஒரு கோவத்தில் சண்டை வந்துச்சு வச்சுக்கலாம், வாழ்க்கையில் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அப்புறம் அவங்கள பார்த்தா கூட கண்டுக்க மாட்டோம், பேச மாட்டோம், ஒரு வைராக்கியத்தை உருவாக்கிப்போம்ல. இது நல்லதான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும்ல நம்ம சாதாரண மனிதன். ஏன்னா நம்ம சாதாரணவங்க. பரமாத்மாவும் இதே மாதிரி வைராக்கியத்தோடு தான் இருக்காரா அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஓகேவா? ஸோ இவன் ஃபினான்ஷியலாக ரிச் ஆகிட்டான்னா இவனும் டொனேஷன் பண்ணுவான்ல பாபாவுக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரா? பாருங்களேன், இதெல்லாம் என்னோட சிந்தனைகள். ஓகேவா? என் மனசில் வரக்கூடிய ஒரு குமுறல்கள், அதை தான் நான் வெளிப்படுத்துகிறேன். ஓகேவா? இது கரெக்டு, இதுதான் அப்படின்லாம் சொல்லலை. என்னுடைய சிந்தனைகளை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். பரமாத்மா நான் ராஜயோகத்தில் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இந்த கல்பத்திலேயே 5000 வருஷத்துலேயே சத்யுகம் திரேதாயத்தில் அவருக்கு வானப்பிரஸ்த நிலை, அதாவது அவர் ரெஸ்ட்டில் இருப்பார் சாந்தி தாமத்தில். இங்கே மக்கள் தேவதையாக இருப்பாங்க, அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது, அவளும் ஜாலியாக இருப்பாங்க. அதனால தான் அது பெருசு இருக்கும். துவாபரயுகத்துக்கு அப்புறம் தான் நம்ம மனிதர்கள், அது உடல்கள்னு புரிஞ்சுப்போம். காமம், கோபம், அகங்காரம் பற்று பேராசை ஈடுபடுவோம், அதெல்லாம் துக்கத்தில் அனுபவிப்போம். அன்னைக்கும் ஒரு பரமாத்மா வர்றது கிடையாது. அவர் சாந்தி தாமத்திலிருந்து சாட்சாத்காரம் காமிப்பார், அதாவது ஒரு காட்சிகள் காமிப்பார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், திருப்திப்படுத்துவார். நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா அங்கிருந்துன்னே டச் பண்ணுவார், அவ்வளோதான். அவருக்கு என்னைக்காவது ஒரு நாள் பூமிக்கு வராருன்னா இந்த சங்கமத்தில் தான் வரார். 1936 to 2036, அதுலேயும் 2017 வரைக்கும் தான் வந்திருக்கிறார். இனிமேல் வருவாரா வரமாட்டாரான்றது அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். அப்படின்னா என்ன, துவாபரத்துலையும் சரி கலியுகத்துலையும் சரி பயங்கர துக்கம்லாம் இருக்கும்போது ஐயோ என் குழந்தைங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஓடி வராரா? இல்லை. ட்ராமாவில் ஸ்ட்ரிக்டாக ட்ராமாவை ஃபாலோ பண்ணுறது அவர் ஒருத்தர் தான். அவர் ஒரு வானிலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சும்மா யாருடைய உதவியும் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா யார் எனக்கு உதவி பண்ணாலும் அவருக்கு நம்ம என்ன உதவி பண்ணுறோன்னா சத்யுக ஸ்தாபனைக்கு ஒரு அணில் மாதிரி சேவை பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த உதவி பண்ணாவே நான் உங்களுக்கு பல மடங்கு திருப்பி தர வேண்டியிருக்கு. அதை சும்மாலாம் யார்கிட்டையும் உதவி எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மா அவரோட சரீரத்தை கடன் வாங்கி தான் அவர் பரமாத்மாங்க கிளாஸ் எடுக்கிறார். இப்போ அவர் சொல்றாரு, இவர் இந்த உடல் கொடுக்கறதுக்குனே நான் ஒரு லட்சுமி நாராயணன் ஆக்குறேன் அப்படின்றார். அது எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல அவர் வர விருப்பப்படல. ஏதாவது ஒரு உதவி எடுத்துட்டாருன்னா அதை அப்படியே பல மடங்கு திருப்பி கொடுத்துட்றாரு. அதே மாதிரி இந்த தாதி சரீரத்துலலாம் வரும்போது, இந்த தாதி இருமல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவர் சொல்றாரு வாத்தியம் சரியில்லைன்னு கிளம்பி போயிடுவார். அவர் சொல்றாரு, இதை சரி பண்றது என் வேலை கிடையாது. அப்போ எவ்வளோ இதெல்லாம் நான் வைராகியன்ற பேரில், இதோட பெட்டர் வேர்டு இருக்கான்னு தெரியல, தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். ஸோ ரொம்ப அடமெண்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரோ அப்படின்னு தோணுது. நீங்க தான் இதை பத்தி கிளாரிட்டி கொடுக்கணும். இது ஏன் பேர் வைராக்கியம்னு சொல்றேன், இது ஏன் மாற்றணுமா மாற்ற வேணாவான்றதுக்கு எனக்கு வேற பேர் கிடைக்கல, அதனால இந்த பேர் யூஸ் பண்றேன். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சில ராஜயோகிகளை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு ஆத்மா சரண்டர் சகோதரிகளை பார்த்தா நம்ம அந்த மாதிரி இருக்க முடியலையே
அப்படின்னு வருத்தத்தை தெரிவித்தாங்க. அவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் கமெண்ட் வந்தது. அதில் ஒரு சகோதரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது பொறாமை என்ற வார்த்தை சரியான வார்த்தை கிடையாது, ஏக்கம்னு சொல்லுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த பிரிவில் பாருங்க, நம்ம எல்லாருமே ராஜயோக சரண்டர் சிஸ்டராக இருந்தாலும் சரி, சரண்டர் இல்லாமல் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, நம்ம எல்லாருமே 63 ஜென்மமா பக்தி பண்ணவங்க தான். ஸோ பக்தி கணக்கில் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் பண்ணியிருப்போம். இந்த சிஸ்டம்குள்ளே வர்றது தான் ஒருத்தருக்கும் ஒரு காலகட்டத்தில் இருக்குது. சில பேர் வந்து சின்ன வயசுலேயே வந்துடுறாங்க, சில பேர் திருமணத்துக்கு முன்னாடி வந்துடுறாங்க, சில பேர் திருமணத்துக்கு அப்புறம் வராங்க. அப்போ திருமணத்துக்கு அப்புறம் வர்றவங்க திருமணம் ஆகாதவங்களை பார்க்கும்போது ஒரு ஏக்கம் வருது. நம்மளும் இந்த சின்ன வயசுலேயே பக்தியை முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, நம்ம இந்த நேரத்தில் வந்து மனைவி குழந்தைகள் இந்த ஒரு செட்டப்பில் போய் மாட்டிக்கிட்டோமே, இவங்களையும் பார்த்துட்டு பாபாவே நினைவு பண்ணுறது கஷ்டமாக இருக்கே. இது ஏக்கம் தான் தவிர பொறாமை கிடையாது. பாருங்களேன், இப்போ நான் வந்து பொறாமப்படுறேன்னு வச்சுக்கோங்க சரண்டர் சிஸ்டம். என்னால் என்ன பண்ண முடியும்? குடும்பம் அதெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போய் உட்கார மாதிரி அங்கே போய் உட்கார முடியுமா? இது ப்ராக்டிகலி பாசிபிளா கிடையாது. என்னதான் ஆனாலும் நான் ஒரு ஆண்மகன் தான். இந்த பிரிவில் கலசம் வந்து தாய்மார்களுக்கு தான் கொடுத்தேன். ஸோ நாங்கள் போய் அந்த அவங்களுக்கு போட்டி போட்டு அந்த கலசம் வாங்கவும் முடியாது. இது ப்ராக்டிகலி பாசிபிளே கிடையாது. அப்போது பொறாமப்படுறதுக்கு ஒரு விஷயம் இங்கே கிடையவே கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து எந்த ஒரு சகோதரியை பார்த்தாலோ இல்லை சரண்டர் சகோதரனை பார்த்தாலோ ஒரு பொறாமையெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, நான் உங்ககிட்ட போட்டியிலே கிடையாது. எனக்கு இறைவன் மேலே இருக்க அன்பு இருக்குது, நான் உண்டு இறைவன் உண்டுன்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை யூடியூப் ஸ்பேஸில் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். இவ்வளோ தான் நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு வந்து பொறாமைன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. எனக்கு இறைவனை பிடிக்கும், இல்லை அதனால் இந்த ராஜயோகம் பிடிக்கும், அதனால ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நான் யாராவது ஃபாலோ பண்ணேன்னா பிரம்மா மம்மா ஃபாலோ பண்ணேன், நம்பர் 1 நம்பர் 2 பாஸ் ஆகி போயிருக்காங்க, அதனால் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன். இங்கே உயிரோடு இருக்க எந்த ஒரு சகோதரியோ சகோதரனையும் நான் ஃபாலோ பண்ணல. ஆனால் யார் நல்லது சொன்னாலும் அதை எடுத்துப்பேன். லெட் நோபல் தாட்ஸ் கம் ஃப்ரம் எவ்ரி சைடு. அப்போ இந்த சகோதரி சொன்னதில் எனக்கு ஒரு உடன்பாடு இருக்குது. அதாவது பொறாமைன்றது ஒரு விகாரம் இல்லையா, அதனால் அப்படி பார்க்காம ஏக்கம்னு பாருங்க அப்படின்னாங்க. ஓகே, இந்த நல்ல வார்த்தை. அதே மாதிரி நான் வைராக்கியம்னு சொல்கிற வார்த்தை வந்து அவ்வளோ கடுமையான வார்த்தை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் வார்த்தை இந்த சகோதரி சொன்ன மாதிரி சொன்னீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கிறேன். அப்புறம் பரமாத்மா வைராக்கியம் உள்ளவர்ன்றதுக்கு நிறைய விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும். அதாவது வேற ஒரு விஷயம் என்ன, அவர் ராஜகுத்திர சொல்கிறார், உங்களுக்கு எனக்கு உதவி வேணும் அப்படின்னா பரமாத்மா நம்பிக்கையோட ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, நான் 100 ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்றார். ஓகேவா? அப்போ என்ன, இது ஒரு ஃபார்முலா, இப்படிலாம் பண்ணாதான் நடக்கும். இது கரெக்டு தான், நான் அப்படிலாம் சொல்லலை. அதாவது அறவே கடை நம்பிக்கையே இல்லாமல் இல்லை, நீங்கள் கூப்பிட்டா உடனே கடவுள் வரணுமான்னு கேட்கும்போது நம்பிக்கையோடு ஒரு ஸ்டெப் வைக்கணும். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், நம்பிக்கை. அப்போ ஒரு ஸ்டெப் வச்சு அவர் 100 ஸ்டெப் வச்சு வருவார், 1000 ஸ்டெப் வச்சு வருவார். ஓகேவா? அடுத்தது, இறைவன்கிட்ட நீங்கள் கேட்குறது வந்து அன்பாக கேட்கணும். தெனாவட்டாக கேட்குறது, மிரட்டுறது, கலாட்டா பண்ணுறது, கோபத்தில் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஒரு மசிய போகிறது கிடையாது. இப்போ கேள்வி என்னென்னா, இவ்வளோ வைராக்கியமாக இருக்காரு, அப்போ இவருக்கு ரியலாகவே அன்பின் கடல்னு சொல்லலாமா? அந்த கேள்வியும் வருது இல்லை. இவர் அன்பின் கடல் தான். ஏன்னா அவராக கிளம்பி வந்து 36லேருந்து கிளாஸ் எடுக்கிறார். 36லலாம் வந்து ரியலாக சொல்கிறேன், உலகம் வந்து அவ்வளோ மோசம்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற 2024 மாதிரி 1936 வந்து அவ்வளோ கொடுமையான இதெல்லாம் கிடையாது. அங்கே நல்ல மழையெல்லாம் ஒழுங்காக பெஞ்சுதான், பஞ்ச தத்துவங்களும் கொஞ்சம் சாந்தமாக தான் இருந்தது இன்றைக்கை விட. மக்களும் ரொம்ப நல்லவங்களாக தான் இருந்தாங்க அந்த காலத்தில். ஆனால் அன்றைக்கே அவர் வந்துட்டார், கலியுகம் மோசம்னு சொல்லிட்டு. ஸோ பரமாத்மா நம்ம மேலே காட்டுற ஒரே கருணை வந்து ஸ்ரீமத் தான். அந்த கைட்லைன்ஸ் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, இப்படி இப்படி வாழணும், எண்ணம் சொல் செயல் மூலமாக நீங்கள் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, அப்படி வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நீங்கள் காயப்படுத்தினீங்கன்னா உங்களை வச்சு இந்த நாடகம் செய்யும். ஓகே, தினசரி இதை ஞாபகப்படுத்துகிறா பார்த்தீங்களா, உங்கள் ஆத்மாவில் சார்ஜ் இல்லை, ஆத்மா அப்படியே லீக்காக நீங்கள் இந்த மாதிரி கலைகளே இல்லாமல் இருக்கீங்க, என் அன்பா நினைவு பண்ணி உங்கள் ஆத்மாவோட சார்ஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, இந்த சங்கமமே உனக்கு சொர்க்கமாயிடும். நான் 21 பிறவி சொர்க்கம் சொல்கிறது வந்து இந்த சங்கமத்தை சேர்த்து தான் சொல்கிறேன்னு பரமாத்மா சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பரமாத்மா வேற ஒரு விஷயம் சொல்கிறார், நான் வந்து உதவியை வந்து அவுட் ஆஃப் த வே வந்து பண்ணவே முடியாது அப்படின்றார். ஏன்னா நாடகத்துக்கு நான் கட்டுப்பட்டிருக்கேன், நான் உங்களுக்கு அவுட் ஆஃப் த வே பண்ணால் 800 கோடி பேருக்கு நான் பண்ணணும், அதனால் நான் அதை பண்ணுறது கிடையாதுன்றார். எனக்கு வேற ஒரு காட்சி தான், பரமாத்மா வைராக்கியத்தின் உச்சத்தில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இப்போ பாருங்களேன், நிறைய வானிலை ரொம்ப கிளியராக சொல்லிட்டு போயிடுவார், உங்கள் கர்ம கணக்கில் நான் வர்றதில்லை அப்படின்னு.
அது வாணியா படிச்சு கேட்கும் போது வந்து நமக்கு வந்து ஒரு விஷயமா நம்ம கெட்டு போயிடும். சில விஷயங்களை கண்கூடா பார்க்கும்போது தான் ஐயோ இப்படியா அப்படின்னு. பாபா மீட்டு, ஓகே, அது நம்ம மதுபனில் போய் பார்க்குறோம், இல்லாட்டி வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவில் பார்க்கும்போது பாபா கிளாஸ் எடுக்கிறாரு, முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் போய் பரமாத்மா ஒரு தடவை போய் பார்க்குறாங்க. அப்போ ஒரு சகோதரியை வீல் சேரில் கொண்டு போகிறாங்க. அந்த சகோதரின்றவங்களுக்கு 67 வயசு இருக்கும். அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு பாவமாக இருக்கும். ஓ, வீல் சேரில் போகிற அளவுக்கு உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையேன்னு நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்மளுக்கு உச்சி கொட்டும், இப்படி நடந்து போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் பாபாவோட முகத்தை பார்க்கணும், எதுவுமே நடக்காத மாதிரி. காவலே நீ இந்த நிலையில் இருக்கிறதுக்கு உன்னுடைய கர்ம கணக்குன்றத அவர் முகத்தில் அப்படி கிளியராக இருக்கு. அவர் வந்து நல்ல நார்மலாக நடந்து வரவரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. வீசி சேரில், ஐ மீன் வீல் சேரில் தள்ளிட்டு வந்தாலும் அவர் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. அப்போ நினச்சேன், இந்த மாதிரி வைராக்கியம் நமக்கு என்னைக்கு வரும்? கரெக்டா? இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா நம்ம கஷ்டப்படுறாருன்னு உடனே வருத்தப்பட ஆரம்பிச்சிடும். ஆனால் அவர் என்ன கர்மா பண்ணாரோ இப்படி கஷ்டப்படுறதுக்குன்றது நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு விட்னஸாக இருந்து பார்க்கறதுல அவர் அடிச்சுக்கவே முடியாது ட்ராமாவை. இதெல்லாம் சேர்த்து தான் அவரை நான் வைராக்கியம்னு சொல்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்ட வார்த்தை, மேபி இந்த வார்த்தை தவறாக இருக்கலாம். ஓகே, வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, பரமாத்மாவுக்கு வைராக்கியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வேற ஒரு விஷயம் வைராக்கியத்தை பற்றி சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம எல்லாருமே, அதாவது ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இன்னைக்கு இறைவனுக்கு அவரோட சேவையில் ஒரு அணில் மாதிரி ஒரு பங்களிப்பு தரோம். இப்படி 33 கோடி பேர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு தாட் வரும், நமக்கு தனியாக சொர்க்கம் போகணும்னு நினைக்கும் போது இங்கே விநாசம் ஏற்படும். உலகப்போர் 3 நடக்கும், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கும். இவங்க கூட ஒரு 10 பேர், அவங்க கூட 10 பேர் டமல் வச்சு எல்லா கண்டத்தையும் தனிக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் டெல்லியில் ஒரு 10-20 லட்சம் பேரை வச்சு சத்தியுக ஸ்தாபனை நடக்கும். இது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். இதில் வைராகியம் எங்கே வருது பரமாத்மா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம எல்லாரும் வந்து பாபா சேவைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களான்னா கிடையாது. சென்டரில் போயிருப்பாங்க, 7 days கோர்ஸ் கற்றுருந்துருப்பாங்க, ஆன்லைனில் கற்றுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் உண்டு வீட்டில் உண்டுன்னு பண்ணுவாங்க. இந்த சேவைன்னு ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. ஒரு 10 பேருக்கு சொல்லி இந்த மாதிரி ராஜயோகம் ஒன்று இருக்குது போய் கற்றுக்கங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. தான் உண்டு தன் பிரச்சனைக்காக இறைவனை கனெக்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்போ பரமாத்மா ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் உதவுறீங்க உதவலை, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. எனக்கு தெரியும் சத்தியம் எப்படி ஸ்தாபனம் பண்ண தெரியும். எல்லா கல்பத்தையும் பண்ணியிருக்கேன், இந்த வாட்டியும் பண்ணுவேன். இது ஒரு வைராகியத்தின் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அவர் வந்து உங்களை என்ன நம்பியெல்லாம் சத்திய ஸ்தாபனைலாம் பண்ணலை. அவருக்கு அது பண்ணுறதுக்கான வழி ரூட்டெல்லாம் தெரியும். ஆனால் நம்ம இந்த நேரத்தில் நம்ம பங்களிப்பு கொடுத்தால், பிரம்மா அந்த சரீரம் கொடுத்ததுக்கே லட்சுமி நாராயணன் ஆக்கின மாதிரி நம்மளுடைய பங்களிப்பு நம்ம கொடுத்தோம்னா, எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சத்தியுக திரேதயத்தில் என்ன சொல்கிறது, வசதி வாய்ப்புகளோட வந்து போகலாம். ஓகேவா? ஸோ இதுதான், யார் இந்த நேரத்தில் இறைவனையே குழந்தையா தத்தெடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாரிசை நான் தரேன் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறேன். சரியா? ஸோ என்னுடைய பார்வையில் தப்பாக கூட இருக்கலாம், இறைவனுக்கும் வைராக்கியம் இருக்கு. பயங்கர அடமெண்ட்டு. அவர் ஒரு ஸ்ரீமத் போட்டிருக்காரு, ஒரு ட்ராமா பிளான் போட்டிருக்காரு. அந்த ட்ராமா பிளான் அவர் 100% ஸ்டிக் ஆன் பண்ணுறார். பாருங்களேன், இன்னைக்கு நீங்கள் ஒரு சர்வே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலியுகம் நல்லா இருக்கான்னு கேளுங்களேன். எனக்கு தெரிஞ்சு 10ல் 8 பேர் மோசமாக இருக்கு, இன்றைக்கே உலகத்தை அழிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏதோ 2 பேர் இன்னைக்கு பணக்காரனாக இருக்கவன் இல்லையா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேர் எடுக்கிறவன் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லலாம். நான் சொல்கிறது 10 பேரில் ஒரு ஆவரேஜ், ஒரு கற்பனை கதை தான் சொல்கிறேன். ஆனால் இப்படி தான் இருக்கும். ஆனால் பரமாத்மா சொல்கிற நாடகம் கரெக்டு, எந்த தப்பும் கிடையாது, பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, நான் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றார். ஒன்று நம்ம பார்க்குற ஆங்கிள் தப்பு, இல்லை அவர் சொல்கிறத ஏற்றுக்கிற அளவுக்கு புத்தால்தனம் கிடையாது. அடுத்தது பரமாத்மா வந்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன நினைவு பண்ண உங்களோட புத்தி ஸ்ட்ரெங்தன் ஆகும். புத்தி ஸ்ட்ரெங்தன் ஆச்சுன்னா நான் உங்களை டச் பண்ணுவேன் இந்த விநாச டைமில், நீங்கள் அந்த டைமில் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? பக்தியில் கூட மக்கள் கடவுள் வேண்டுறாங்க, அப்பவும் பரமாத்மா டச் பண்ணுறாரு. ஏன்னா பரமாத்மா பேசுறதுக்கு வாய் இல்லைங்க, ஏன்னா அவர் ஆத்மாவாக இருக்காரு, ஒளிப்புள்ளியாக இருக்காரு, பரமாத்மாவாக இருக்கார். ஆனால் நம்ம ஆத்மாவில் எனர்ஜி இல்லைன்னா, புத்தி பவர்ஃபுல்லாக இல்லைன்னா அதை நம்ம கேட்ச் பண்ண முடியாது. இங்கேதான் பிரச்சனையே. இறைவன் உதவி பண்ணிட்டாரு, ஆனால் உதவி பண்ணியிருக்காருன்னு புரியாத அளவுக்கு முட்டாளாக இருக்கும், இல்லாட்டி நம்ம ஆத்மாவில் சக்தி இல்லாமல் இருக்கும். பரமாத்மாவும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த விஷயத்தில். அதனால தான் பரமாத்மா சொல்கிறார், என்னை நினைவு பண்ணி புத்தியை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கங்க,
அப்போ மனசு கட்டுப்படும். மனசு கட்டுப்பட்டதுன்னா நல்ல வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். ஓகே, நீங்கள் கமெண்ட் போட வேண்டியது இதுதான். இறைவனுக்கும் வைராகியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த ஒரு சகோதரி சொன்னாங்க இல்லையா, பொறாமை கிடையாது ஏக்கம் அப்படின்னாங்க, அது மாதிரி இதுக்கு ஒரு வார்த்தை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை சொன்னீங்கன்னா நான் என்ன திருத்திக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.